இந்து மக்கள் எல்லாம் ராம ஜென்ம பூமியை வந்து எவ்வளோ ராமரை விரும்புகிறாங்க, எவ்வளோ மகிழ்ச்சியாக அவங்க ஏற்றுக்கிறாங்கங்கிறத விட்டுவிட்டு திட்டி தானே செத்தார். அவர் புக்கிலே அப்படி தான் எழுதியிருக்காரு. சாக வரைக்கும் எங்களை அழிக்க பிறந்தவங்க தான் அண்ணாவும் கலைஞர்னு சொல்லி தான் எழுதியிருக்காரு. கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் எந்த வழக்கிலையும் சேர்க்கக்கூடாது. நிறைய கொலைகள் வந்து திமுக ஆட்சியில் தான் நடந்திருக்கு. ஏடிஎம்கே ஆட்சியில் கூட அவ்வளோ இல்லையே. இப்போ கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு எதுக்காகனால அந்த இன்ஸ்பெக்டரையோ அந்த டிஎஸ்பியோ அங்கே இருக்க எஸ்பியோ நீ சஸ்பெண்ட் பண்ணுமா வேண்டாமா? ஏன்னா நான் தமிழர் கட்சிக்காரன். முடிவெற்ற கடையில் ஐயர் கடனை போட்டிருப்பான், முடிவெட்டுறோம் ஐயராக வெட்டுறான். அதிமுக அந்த அம்மாட்ட இருந்தும்போது எவ்வளோ விசுவாசமாக 20 வருஷம் போஸ்ட் அந்த சேகர்பாபு வரைக்கும் அங்கே தானே விசுவாசமாக இருந்ததுனால ஏன் இங்கே திமுக கூடி வந்த எல்லா அரசியல் கட்சிகளும் தான் பிள்ளையை வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இதுதான் உண்மை. அதனால் சீமான் செய்தது தவறல்ல, ஸ்டாலின் செய்ததும் தவறல்ல. வாரிசும் கிடையாது, வெங்காயம் கிடையாது. அப்போ மோடி தான் சரியான ஆள். அப்போ அடுத்தால் அவர் அங்கே போகிறான்னு அர்த்தம். பெத்த பிள்ளையவே அப்படி இருக்கிற காலம் ஆகிப்போச்சு. அப்போ நீங்கள் அடுத்தோடு எப்படி நம்புறது? இந்த கேள்வியை கேட்க வேண்டியது வந்து வைகோக்கிட்டையும் சீமான்கிட்டையும் கேட்க வேண்டிய திருமான்ட்டா முன்கிட்ட தான் கேட்கணும். ஜெயிலேருந்து வெளியில் விட்டுட்டு ஹோமில் பூட்டி போடுறீங்களா? எதுக்கியாக விட்டீங்க அவங்கள? இதே ஸ்டாலின் தான் சொன்னார், என் பிள்ளை வராது, என் குடும்பம் வராது, போட்டு மீடியாவில் போட்டு கிளிக்காங்க. அவரே கொடுத்துருக்காரு. டெல்லியில் பிரதமர் மோடின்னு நான் அழுத்தி சொல்லுவேன். இதே மாதிரி ஆணித்தரமாக பிரதமர் யாருன்னு அவங்கள சொல்லுங்க. நான் அவங்க பின்னால் வந்துடுறேன்னு சொல்கிறேன். அண்ணா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா சந்திக்கவே முடியல சுற்றுப்பயணத்தில். ஆமாம். ராமர் கோவில் அழைப்பு வந்ததா உங்களுக்கு? அயோத்தி ராமர் கோவில் அழைப்பு எனக்கு வரலப்பா. வந்தால் இன்விடேஷன் கொடுத்தாங்க. அந்த கூட்டங்களில் போய் மாட்டிக்கிடக்கூடாதுல்ல, அதனால் நான் போகல. கட்சி பணிகள்லாம் எப்படி போயிட்டு? கட்சி பணி சிறப்பாக இருக்குமா? தமிழ்நாடு பூரா நான் போயிட்டு இருக்கேன். நல்ல மிக சிறப்பாக இருக்குது. எந்த குறையும் பற்றி ஏதாவது கூட்டணிகள் நான் இயற்கையை சொன்ன மாதிரி என்னைக்கு அரசியல் டிக்ளேர் பண்ணுறாங்களோ, எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணுறாங்களோ, அதுக்கப்புறம் தான் செயற்குழு பொதுக்குழு வச்சு முடிக்கணும் தான் அந்த முடிவில் தான் இருக்கும். அதுதான் தேசிய பாலிடிக்ஸா ஸ்டேட் பாலிடிக்ஸாங்கிறது அப்போ தான் விவாதம் பண்ணி முடிக்கலான்னு. சரி. சமீபத்தில் நடந்த சேலம் மாநாடு பார்த்துருப்பீங்க. ஆமாம். அவங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்குது? நல்ல அவங்க அரசியல் கட்சியில் அவங்களுக்கு தெரியாத ரூலிங் பார்ட்டி அவங்க கூட்டம் பெரிய மாஸ் காட்டியிருக்காங்க. ஆனால் வந்து கடைசி நேரத்தில் வந்து அந்த சாப்பாட்டுல அசிங்கப்படுத்திட்டாங்கங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா அதை மீடியாவில் போட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. எண்ணெயை ஊற்றிட்டு போகிறது, சீட்டு விளையாடுறது, சாப்பாடு அவன் அள்ளி போட்டு திங்கிறது. அப்போது இந்த கூட்டம் வந்து மாநாடுக்கு வந்துச்சா இல்லது காசு கொடுத்து கூட்டு வந்தாங்களாங்கிறதுக்கு அது ஒரு அடையாளம். அதனால் அது ஒன்று மாநாட்டை அசிங்கப்படுத்திடுச்சு. அதுக்கு முன்னாடி இந்த கேமரா டான்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, கலை நிகழ்ச்சிகள்லாம். மக்கள் டைம் பாஸுக்கு ஏதாவது பண்ணத்தானமாக செய்வாங்க. இப்போ நாங்களாம் அப்படி பண்ண மாட்டோம். ஒரு கட்சியுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்குது, அவங்க வச்சுருக்காங்க. அப்படி அது என்ன கேட்டால் அது நாகரிகமற்ற செயல். அது இவங்களே டான்ஸு கேமரா மாதிரி உருவாக்குறது வந்து தவறு. முன்னுதாரணமாக அரசியல் கட்சிக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடாது. ரூலிங் பார்ட்டி அவங்க என்ன வேணாலும் செய்யலாம். அவங்கள யார் கேட்பறேன், யாரும் முறை யாரும் கேளு இந்த மாதிரி யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அவர் அப்படி அவங்க பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அது அந்த தலைமை தான் முடிவு சொல்லணும் அதுக்கு. ஆனால் அயோத்தி அந்த கும்பாபிஷேகத்தை ஒட்டி வந்து தமிழகத்தில் நேரலை கொடுக்கக்கூடாது பல சேனல்கள் அப்படின்னு அமைச்சர் நம்முடைய சேகர்பாபு அமைச்சர் பேசி ஒரு ஆடியோ வந்து வெளியே வந்தது. நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு நிர்மலா சீதாராமன் மினிஸ்டர் வந்துட்டு கடுமையான ஒரு விமர்சனத்தில் முன் வச்சது பிறகு அது நீதிமன்றத்துக்கு போன பிறகு தான் அது லைவ்லலாம் இப்போ வரைக்குமே டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவங்க வந்து ஒரு இந்துத்துவா வந்து எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் பண்ணுறாங்க. இவங்க ஓட்டு போடுற இந்து மக்களை பற்றி அவங்க சிந்திக்கவே இல்லை. அவங்க எவ்வளோ இந்து மக்கள் எல்லாம் ராம ஜென்ம பூமியை வந்து எவ்வளோ ராமரை விரும்புகிறாங்க, எவ்வளோ மகிழ்ச்சியாக அவங்க ஏற்றுக்கிறாங்கங்கிறத விட்டுவிட்டு இவங்க எப்பயுமே நாங்கள் திராவிட கொள்கைன்னு பேசி வீட்டுக்காரங்களை வீட்டில் அப்பா அம்மா மாமா மச்சான் தங்கச்சி மகா பிள்ளைகளெல்லாம் கோயிலுக்கு அனுப்புறது, மற்றவங்களாம் போகக்கூடாதுன்னு சொல்கிறது. இது என்ன கான்செப்ட்னு அவங்க திராவிட மாடல்கிட்ட தான் கேட்கணும். அதே மாதிரி சேகர்பாபு அது செய்தது தவறு தான். அந்த மாதிரி மீடியாவில் போடக்கூடாது, அது யாருக்கு உரிமை இருக்குது, அது தவறு. அப்போது உங்களுடைய தனித்துவத்தை நீங்கள் காட்டணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் மீடியாவில் காட்டக்கூடாது. அது தவறான முன்னுதாரணம். அந்த மாதிரி நிலைப்பாடு எடுத்தால் தவறு. நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகு நம்முடைய தமிழக முதல்வர் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பெரியாரையும் வந்து முக்கியத்துவம் கொடுப்போம், பெரியாருக்கும் பெருமாளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அதுக்கு அடுத்து சொல்கிறேன். அதுதான் சொல்கிறேன், பட்டுக்கிட்டு குடியக்கூடாதுல்ல. முதல்ல அதை நீங்கள் முடிச்சிருக்க வேண்டியதானே. ஏன் பட்டுக்கிட்டு அடிபட்டுட்டு நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லி தவறு தானே. இப்போ பெரியாருக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னா பெரியார் இருக்கும்போது நீங்கள் அண்ணா காலத்துலேருந்து கலைஞர் காலத்துலேருந்து பெரியாருக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தீங்க? ஒன்றுமே கொடுக்கலையே. பெரியார் உங்களை பற்றி உங்களே பேசலையே. பெரியார் இருக்க வரைக்கும் உங்களை திட்டிட்டு தான், சாக வரைக்கும் திட்டி தானே செத்தார். அவர் புக்கிலே அப்படி தான் எழுதியிருக்காரு. சாக வரைக்கும் எங்களை அழிக்க பிறந்தவங்க தான் அண்ணாவும் கலைஞர்னு சொல்லி தான் நான் எழுதியிருக்காரு. அதனால் இவங்க இப்போ செத்த பிறகு அப்போ பார்த்தா நான் படிக்கிற காலத்தில் பெரியாருக்கு வந்து பெரியார்னு போடலையா படிக்கும்போது? ராமசாமி நாய்க்கர்னே போட ராமசாமி நாய்க்கர்னு நான் படித்தேன். பெரியார்னு எப்போ கொண்டு வந்தீங்க? யார் கொண்டு வந்தீங்க? நீங்கள் கொண்டு வந்தீங்க.
எதுக்கு செத்த பிறகு அங்கே இருக்கும்போதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்துருக்கணும் அதை. அதனால் இது அரசியல் நாடகம், அரசியல் மக்களை ஏமாற்றுவது, ஓட்டு வாங்கக்காண்டி இந்த மாதிரி பெரியார் பெரியார் பெரியார்னு வேறு வழி இல்லாமல் சொல்லதுக்காக வேறு வழி இல்லாமல் என்னத்தையாக சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் நான் பார்க்குறேன். ஆமாம். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கன்னியாகுமரியில் நம்முடைய தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த சேவியர் குமார் நாம் தமிழர் கட்சியில் ஒன்றிய செயலாளர். நாம் இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு கொலை ஆச்சு, அதான் சொல்கிறீங்க. அதாவது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, நாம் தமிழராக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், யாரை யார் கொலை செய்தாலும் தவறு. எந்த நோக்கத்துக்காக அவர்கள் பழி வாங்கினாங்க, அவங்களுக்கு இன்டர்னல் ப்ராப்ளமா, மோட்டிவேஷனா என்னன்னே தெரியாமல் கொலை செய்ய, அது யார் செய்தாலும் தவறு. அதை நான் தவறாக தான் பார்க்குறேன். என்னுடைய வருத்தங்களை நான் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். யாராக இருந்தாலும் முக்கியமாக அதில் வந்து கிறிஸ்துவ பாதிரியாரும் டிஎம்கே சார்ந்த ஒரு நிர்வாகியும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. குறைந்தபட்சம் வழக்கு பதிவு பண்ணது கூட இவ்வளோ நாட்கள் ஆகிவிட்டது. ஆனால் குற்றவாளியை வந்து கைது பண்ணவே அப்படின்ற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை, நாங்கள் பணத்தை வாங்க மாட்டோன்னு அந்த வந்து போராடிட்டு இருக்காங்க. கரெக்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, திமுக ஆட்சி என்ன நினைக்குதுன்னு சொன்னால், கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் எந்த வழக்கிலையும் சேர்க்கக்கூடாது, இது சொல்லப்படாத சட்டம். ஏன்னா இவங்களுக்கு தேவை ஓட்டு, கிறிஸ்தவர்கள் ஓட்டு வேணும், அதனால் அவங்கள கைது பண்ண மாட்டோம். இஸ்லாம் சகோதரருடைய ஓட்டு வேணும், அவங்கள நாங்கள் எந்த செஞ்சாலும் கைது பண்ண மாட்டோம். இது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற மிகப்பெரிய தவறு. தவறு செய்வர்கள் யாராக இருந்தாலும் வழக்கு பதிவு செய்ய வேண்டியது போலீஸ் காவல்துறை அதிகாரியுடைய கடமை. அப்போது கொலை நடந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னால் யார் பேக்ரவுண்டு? முதலமைச்சர் யார்? போலீஸ் மந்திரி யார்? அப்போ நீங்கள் சொல்லி தானே நடக்குது, அதான மக்கள் பார்க்குறாங்க. அப்போது கிறிஸ்தவன் வந்து வெட்டினாங்கன்னா நீங்கள் வந்து விட்டுறீங்க, அதான அர்த்தம். அது தவறு. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை இருக்க போய் தான் இந்த நிலை. அதுவும் நாம் தமிழர் கட்சி அவங்களுக்கு ஆப்போசிட் ஊழியர், அரசு ஊழியர். இது நீங்கள் முன்னிறுத்தி செய்யாமல் அந்த வந்து டிலே பண்ணி செஞ்சது கண்டனத்துக்குரியது. என்ன கேட்டால் கண்டனம் பண்ணக்கூடியது. அதான் அர்த்தம். அரசியலை பார்க்குறாங்க, அரசியலை பார்க்கக்கூடாது இல்லையா? யாராக இருந்தாலும் உயிர் தானே. அந்த உயிரை கொண்டவனே யாராக இருந்தாலும் கை செய்யணும்ல. பாதிரியார் இருந்தானே, பாதிரியாருடைய அப்பனா இருந்தானே. அப்போ நீங்கள் கிறிஸ்டியன் பாதிரியார்னா என்ன வேணாலும் பண்ணலாமா? நிறைய பேசுவேன், அது வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கிறிஸ்தவங்களுக்குள்ள அழுக்குகள்லாம் நிறைய இருக்குது. பூட்டைகளை சுமந்துக்கிட்டு இருக்கானுவோம். இயேசுநாதர் பாவத்தை சுமந்தார் மக்களுக்காக வேண்டி. இவனு அழுக்கு முட்டையே சுமந்துட்டாரு தான் நிறைய கிறிஸ்தவர்கள். எல்லாரும் சொல்ல நிறைய பேருக்குன்னு சொல்லலாம். ஆமாம், பொதுப்படையாக சொல்கிறேன். அந்த அழுக்கு மூட்டையோட ரூலிங் பார்ட்டி சேர்ந்து சமக்குது, அதுதான் உண்மை. பொதுவாக வந்து டிஎம்கே சொல்லக்கூடிய தேர்தல் பிரச்சாரத்தில் சமூக நீதி காக்கிற ஒரு கட்சி நாங்கள், அது மாதிரி தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு ஒரு அரணாக நாங்கள் இருப்போம். ஆனால் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 வருட காலத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை நோக்கி அந்த தாக்குதல் அப்படின்றது மிக தீவிரமாக இருக்குது. அதை வந்து நம்ம எஸ்டிபி கட்சியில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏடிஎம்கோட கூட்டணியில் போயிட்டாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அந்த மாதிரி இப்போ இஸ்லாமியர்களும் சரி, தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் சரி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கிறது. இப்போ தென் மாவட்டத்தில் நிறைய கொலைகள் நடந்துச்சு. திமுக வந்தாலே கொலைக்களம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் ஆயிடுச்சு. திமுக வந்தால் எல்லா இடமே நிறைய கொலைகள் வந்து திமுக ஆட்சியில் தான் நடந்திருக்கு. ஏடிஎம்கே ஆட்சியில் கூட அவ்வளோ இல்லையே. ஒரே மாதத்தில் 38 கொலை நடந்திருக்கு திருநெல்வேலியில் மட்டும், 38. அப்போ ஆவரேஜாக பார்த்தா 30 தாண்டிட்டு, மாதம் ஒரு நாளைக்கு ஒரு கொலை விகிதம் பார்த்தா கூட 38 தாண்டி இருக்குது. அப்போது இந்த திமுக ஆட்சி வந்தால் கொலை செய்வாங்க, கொலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துடுது. நான் ஒருத்தரை கொலை செய்து நாம் தமிழர் கட்சின்னு பார்த்துட்டு அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் போராட்டம் பண்ணி அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அப்போ எந்த லட்சணத்தில் இருக்குதுன்னு பாருங்களேன். அதனால் கொலைக்கழகமாக மாறுவது திமுக கழகம், கொலைக்கழகம் அப்படி தாங்க அர்த்தம். அதனால் திமுக அது பாரபட்சம் பார்க்குறது தான் அர்த்தம். அரசியலை பார்க்குறது அரசியலையாக பார்க்குறீங்க. எந்த உயிராக இருந்தால் உயிர் தானே, உயிராக பாருங்கள். சிறுபான்மைக்கு என்ன பாதுகாப்பு நீங்கள் கொடுக்குறீங்க, பாதுகாப்பு என்ன கொடுக்குறீங்க நீங்கள்? இதான் கொடுக்குற லட்சணமா? நீங்கள் அன்றைக்கி மாநாடு மேடையில் என்ன பேசுகிறீங்க? கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், இஸ்லாம் சகோதரருக்கு பாதுகாப்பு கொடுக்கும், மற்றவங்களாம் கொண்டுருவீங்களான்னு கேட்க. ஒட்டுமொத்த தமிழருக்கு நீங்கள் முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொன்னால் வேறு. குறிப்பிட்ட சமுதாயத்தையும் ஜாதியும் சொல்கிறதுக்கு என்ன உங்களுக்கு அவசியம் வந்துருக்கு? கிறிஸ்தவனுக்கும் முஸ்லீம் மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி பேசுகிறீங்களே மாநாட்டில், தவறாக இல்லையா? இந்துக்கள் ஓட்டுகள் இல்லையா? அது இந்துக்கள் ஓட்டு போடலன்னு தான் அர்த்தம். அவங்க ஓட்டலாம் ஜெயிக்க முடியும். கிறிஸ்தவனுக்கு முஸ்லீம் போட்டால் நீங்கள் ஜெயிச்சிட முடியுமா? இந்த இந்துக்கள் ஒற்றுமையாக சேர்ந்துருந்தாங்கன்னா இவருடைய நிலை என்ன? அதனால் இந்த மக்கள் கொஞ்சம் யோசிக்கணும். இந்த மாதிரி தவறுதலாக சித்தரிக்க முதலமைச்சர் செல்லக்கூடாது. வேறு யாருக்கு எடுபடி சொன்னால் கூட பரவாயில்ல. அவரே சொல்கிறார் சிறுபான்மைக்கு பாதுகாப்பு, கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு. என்ன இது? அப்போ எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லையா? ரோட்டில் போகிறோம் நாங்கள்லாம், எங்களுக்கெல்லாம் எங்களுக்கு சேர்ந்தாருங்க நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும். அதுதான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க, இந்துக்கள் ஓட்டு உங்களுக்கு இருக்குன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க.
அதை தான் நானும் சொல்கிறேன். இந்துக்கள் ஓட்டில் தான் நீ ஜெயிக்கிற. கிறிஸ்தவர் ஓட்டு முஸ்லீம் ஓட்டில் மட்டும் ஜெயிக்க முடியாது. 80% ஓட்டு இந்துக்கள் ஓட்டு, மற்றதான் 10% வச்சுக்கிட்டா கூட அப்போ 80% ஓட்டை வச்சு ஜெயிச்சுக்கிட்டு அவன் பாதுகாப்பு கிடையாது, இவங்களுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்கணும். என்ன அர்த்தம்? நீங்கள் இந்த சேவியர் குமார் கொலையை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே 2-3 டைம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு, என்னோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்றது. அப்படியே காவல்துறையே ஒரு தீவிரமாக நாம் தமிழர் கட்சி இவங்களை எதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்? காவல்துறை உடன்பாடு தான், உடன் தான், அவங்களும் கூட்டு உடன்படிக்கை மாதிரி தானே. காவல்துறை என்பது இவருடைய ஏவல் தானே, தலைமை யார் அவங்க தானே நம்ம சொல்ல முடியும். அப்போ காவல்துறையில் போய் 3 தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட அவனை வந்து கைது பண்ணியிருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்குமா? அவனை கொலை பண்ணிக்க மாட்டாங்கல்ல, அச்சுறுத்தல் இருந்திருக்குல்ல. அப்போ நடவடிக்கை காவல்துறை அதிகாரி மேலே என்ன நடவடிக்கை இந்த அரசு எடுத்துருக்கு கூட எடுக்கலையே. செஞ்சு சரின்னு தான் நான் சொல்லியிருக்கான். இப்போ அவன் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு எடுக்காதனால அந்த இன்ஸ்பெக்டரையோ அந்த டிஎஸ்பியோ அங்கே இருக்க எஸ்பியோ நீ சஸ்பெண்ட் பண்ணுமா வேண்டாமா? சஸ்பெண்ட் பண்ணி சட்ட நடவடிக்கை எடுக்கணும்ல. ஏன் எடுக்க மாட்டாங்க? ஏன்னா அவன் நாம் தமிழர் கட்சிக்காரன், நமக்கு எதிர்ப்பாளர், அதனால் அவன் சாவட்டும். என்ன இது கான்செப்ட்னு தெரியல. அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இது முதலமைச்சர் தான் அது கண்காணிக்கணும். இந்த மாதிரி இழிநிலைப்படுத்துகிறவங்களாம் நம்ம பாதுகாப்பு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் நடிகர் சந்தானம் நடிச்சு ஒரு திரைப்படம் வந்து வடக்குப்பட்டி ராமசாமி. நீங்கள் அந்த ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்க. ஜாதி இல்லை ஜாதினா சுற்றி இருக்க ராமசாமின்னு கேட்கும் பொழுது நான் அந்த ராமசாமி இல்லை பண்ண ட்விட்டர்லாம் அவர் போடுதாரு பொங்கல் தினத்தன்று. இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பெல்லாம் வந்திருக்குது, கடுமையான கண்டனம். பிடிஆர் பழனிவேல்ராஜன் அன்னைக்கே சொல்லிட்டாருங்க, சந்தானம் வந்து ஒரு தீய சக்தி. எப்படி பார்க்குறீங்க இதை? வந்து இவங்களுடைய பிஸ்னஸ் டாக்டிக்ஸ், திரைத்துறை பிஸ்னஸ் டாக்டிக்ஸ். ஒருத்தரை டேமேஜ் பண்ணி கண்ணா புண்ணான்னு சிறைத்துறையை பற்றி நீங்கள் ஒரு திரைத்துறையை பற்றி பேசுனீங்கன்னா இல்லை என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு மக்கள் கூட்டம் போகும். அதனால் பிஸ்னஸ்க்காண்டி இது பண்ணுறாங்க நான் சொல்கிறேன். இதுதான் உண்மை. வியாபார ஸ்தலத்திற்காக இப்படி ஒருத்தரை டேமேஜ் பண்ணால் அப்போ என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லி எல்லாம் போய் பார்ப்பாங்க. அவனுக்கு காசு. இது வியாபாரத்துக்காக போடப்பட்ட ஒரு சிக்கல். அதான் வியாபாரம்ங்கிறேன். நான் தான் மொத்தம் யார் வியாபாரம் பண்ணாலும் வியாபாரத்துக்கு பண்ணுறது தெரிஞ்சுதான் பண்ணுறாங்க வியாபாரம். நயன்தாரா நடிச்ச அந்த அன்னபூர்ணி படம் பார்த்துருப்பீங்க நீங்கள். அதில் வந்துட்டு பிராமண பொண்ணு வந்துட்டு கறி சமைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன் கறி சமைக்கலையா? நீ பார்த்தது இல்லையா? கறி சாப்பிட்டது பார்த்து இருக்கீங்களா இல்லையா? என்கிட்ட ஒரு 2-3, நான் யாருன்னு பேரை சொல்ல விரும்பல, என் கூட 2-3 பிராமின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நல்லா மட்டன் சாப்பிடுவான், நல்ல வீட்டில் சாப்பிட மாட்டான். நல்லா புரிஞ்சுங்க, வீட்டில் போய் தொட மாட்டான். எங்கள் கூட வந்தால் நாங்கள் பிரியாணி சாப்பிடுவான், மட்டன் சாப்பிடுவோம், எல்லாம் சாப்பிடுவான். வீட்டுக்கு போனால் அவங்க ஒன்று கூட தொட மாட்டான், வெஜிடேரியனாக இருப்பான். அப்படி நிறைய இருக்காங்க. அதனால் இது கறி சமைக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அப்படி பார்த்தா ஐயர் கடையில் போய் நீங்கள் போய் எல்லாம் சாப்பிட்றீங்க. ஐயர் கடையில் எல்லாம் ஐயர் கடனை போட்டிருக்கான், அங்கே பிரியாணிலாம் இருக்குது தெரியுமா? இருக்குல்ல. முடிவெட்டுற கடையில் ஐயர் கடனை போட்டிருப்பான், முடிவெட்டுறவன் ஐயராக வெட்டுறான். அங்கே போய் நீங்கள் மெனக்கிட்டு போய் முடிவெட்டுறீங்க. அதெல்லாம் இல்லை, அது வியாபாரம். இது ஒரு படத்துக்காக வேண்டி ஒரு கதைக்காக வேண்டி எடுக்கப்பட்ட ஒரு சித்திரம் தான். அதை நீங்கள் தப்பாக பிராமின்னா செய்ய மாட்டாங்கன்னு சொல்லுறது தவறு. சாப்பிட்றாங்க சமூகத்தை வந்து தூக்கியும் இந்து மதத்தை குறைச்சும் அங்கே தான் பிரச்சனையே வருது. அப்படி பண்ணாதீங்க அப்படின்னா அந்த அரசியல் மீன்ஸ் வந்து அதுதாங்க வியாபாரம். ஏதாவது ஒரு மைனஸ் இருந்தால் தாங்க அது வியாபாரம் ஆகும். நீங்கள் வியாபாரத்தை பார்க்க மாட்டேங்கிங்களே. உங்களை டேமேஜ் பண்ணால் தான் நான் வளர முடியும். அப்போ அந்த படத்துடைய கருத்தை வந்து ப்ளஸ்ஸாக சொல்லக்கூடாது, மைனஸாக சொன்னால் தான் எல்லாம் ஓடி போய் பார்க்கான். ப்ளஸ்ஸாக சொன்னால் இவ்வளோ தானே அப்படின்னு விட்டுருவான். அதனால் இது வியாபார ஸ்தலமாக ஆக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி ஒருத்தரை உயர்த்துறது, ஒருத்தரை குறைக்கிறது, இதுதான் கான்செப்ட். இது வியாபாரத்துறைக்காகவே இந்த சினிமா படம் எடுக்கிறாங்க. இதுதான் உண்மை. மன்னனோட மகன் காலத்துக்கு வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்களுடைய ஒய்ஃப் வந்து எல்லா நிகழ்ச்சியும் இப்போ கலந்துட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்துருச்சு. டிஎம்கே வாரிசு அரசுன்னு சொன்னீங்களே, இப்போ நீங்கள் பார்த்தா உங்கள் குடும்பத்துலேருந்து எல்லாரும் ஒரே நிமிஷமா இதில் வந்து நான் தெளிவாகவே சொல்கிறேன். நான் என் பிள்ளையை தான் நம்ப முடியும், என் குடும்பத்தை தான் நான் நம்ப முடியும். எத்தனை பேர் என்னோட துணைக்கு இருந்தாலும், எனக்கு பாடிகாட்டாகவே இருந்தாலும், என்னோட என்ன இருந்து சகோதரன் மாதிரி படுத்து தூங்கினா கூட அடுத்தவன் தான். நான் கற்றுக்கிட்டது உண்மையை சொல்லுவேன். இதே மாதிரி தான் எல்லோரும். வாரிசுன்னு இதை பார்க்கக்கூடாது. எனக்கு அடுத்து என்னை கைப்பிடிப்பது என்னுடைய பிள்ளையாக தான் இருக்க முடியும். என் பிள்ளைக்கு அப்புறம் அவன் பிள்ளை தான் கைப்பிடிக்க முடியும். அதே தான் முதலமைச்சர் செய்கிறார். அது தவறு இல்லைன்னு நான் சொல்கிறேன், அது கரெக்டுன்னு சொல்கிறேன். யாரை நம்புறது? பதில் சொல்லுங்கள். 24 நம்ம கூட சாப்பிட்டு 20 வருஷம் 30 வருஷம் இருந்தோம், துறவு பண்ணிட்டு ஓடி போயிடுறான். பிள்ளை போகுமா? கட்சிக்காக எத்தனை பேர் உயிரை நீங்கள் என்ன வேணாலும் கொடுங்க. அடுத்தவன் தாங்க, நான் பார்த்துருக்கேங்க, எத்தனையோ விவரங்களை பார்த்துருக்கேன். இப்போ 35-40 வருடங்களாக உங்களுக்கு வந்து நோட்டீஸ் ஒட்டிக்கிட்டு கட்சியோட பணிகள்லாம் வேண்டாம் போ, உடனே யார் இருக்கு சொன்னா போ, ஓடி போ. அப்படியே விசுவாசமாக இருந்தார், விசுவாசமாயிரு.
எதிர்பார்த்து இருக்காத. நீ நான் யாரை சொன்னால் நீ சரி ஏற்றுக்கிறது தானே. நான் என் பிள்ளைய தான் நம்ப முடியும், அதான் உண்மை. என் பிள்ளை தான் எனக்கு கடைசி வரை நிற்பான், பக்கத்தில் நிற்க மாட்டான்னு சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ விசுவாசமாக இருந்தாலும் 40 வருஷம் இருந்தால் நிற்க மாட்டாங்க. ஏங்க ஒரே நிமிஷம் உதாரணத்துக்கு சொல்கிறேங்க. அதிமுக விசுவாசம் இருந்தேன், டிஎம்கே வந்துடுறான். எத்தனை வருஷம் இருக்கான்? 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் ஓடி இல்லையா? டிஎம்கேல இருந்து விசுவாசமாக 40 வருஷம், 50 வருஷம் தான் ஓடி போயிடலையா? அதிமுக ஓடி போயிடலையா? இதுக்கு எங்கே விசுவாசம் இருக்குது சொல்லுங்கள். பிள்ளை ஓடி போமா? பிள்ளையே ஓடி போய் சில இடத்துல பிள்ளை ஓடி போகாதுல்ல. என்றைக்கு தான் எங்கள் அப்பா தான் எங்கள் அம்மா தான் சொல்லுவோம். அதனால தான் பிள்ளைகளை நம்ப வேண்டிய காலம் இந்த காலம் வந்துச்சு. அதனால தான் அரசியல் தலைவர்கள்லாம் தன்னுடைய பிள்ளைகளை முன்னிறுத்துறாங்க. இதுதான் காரணம், வேறு ஒன்றுமே கிடையாது. யாரையும் நம்ப முடியலைங்கிற காரணம் தான். நீங்கள் சொல்ல வால் போஸ்ட் ஓட்டினா எல்லாம் பண்ணான்னு சொல்கிறீங்களே, ஏன் நீ திமுக விசுவாசம் இல்லாமல் நீ அதிமுக ஓடி போனேன்? சரி, அதிமுக அந்த அம்மாட்ட இருந்தபோது எவ்வளோ விசுவாசமாக 20 வருஷம் 30 வருஷம் இருந்த ஏன் சேகர்பாபு வரைக்கும் அங்கே தானே விசுவாசமாக இருந்தவங்க, ஏன் இங்கே திமுக ஓடி வந்தேன்? அப்போ உன்னையை நம்பி நான் கட்சை கொடுத்து ஒரு பொறுப்பை கொடுத்தனா நீ துரோகம் பண்ணுவேன்னு அர்த்தம். அப்புறம் எப்படி அவர் பிள்ளையை நம்பாமல் அடுத்த பிள்ளையை எப்படி நம்ப முடியும்? இதுதான் காரணம். அதனால தான் அவங்கவுங்க கட்சி ஆரம்பிக்கவங்க தாம் பிள்ளையை வளர்க்கணும், தாம் பிள்ளை தான் நமக்கு உறுதுணையாக கடைசி வரை நிற்பான். ஆனால் பணி செய்கிறது மக்களுக்கு. பணியில் குறைபாட சொல்லுங்கள். யாரை போட்டாங்கிறது நீங்கள் பார்க்கக்கூடாது, யாரை இடைஞ்சல் பண்ணாங்கன்னு பார்க்கக்கூடாது. பணியில் உங்களுக்கு குறை இருந்தால் நீங்கள் சுட்டி காட்டுங்க. அதனால் சீமான் செய்து சரி. ஆனால் அப்போது அத்தனை வருடங்களாக உங்களை நம்பி உங்களோட கட்சி நம்பி நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு என்ன அங்கீகாரம் இருக்குது? நீ விசுவாசமாக இருக்கணும்ல. உன் மேலே தொண்டர்களை யாருமே விசுவாசமாக இருக்க மாட்டாங்க. நிச்சயமாக இருக்க மாட்டாங்கம்மா. நான் அனுபவப்பட்டேம்மா, நான்லாம் அனுபவப்பட்டிருக்கேன் சொல்கிறேன். பட் என் பையனை தான் நான் கொண்டாடுறேன் இடத்தால. நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன், என் பிள்ளைய தான் கொண்டாடுறேன். கடைசி வரைக்கும் அவன் தான் கடைசி வரைக்கும் நிற்பான். என்னோட உயிர் தோழனாக இருக்கவன், நண்பராக இருக்கவன் ஓடி போடுவான், எப்போனா ஓடி போயிடுவான். தெரியுங்க, இதெல்லாம் அனுபவத்தில் பார்த்தா தான் உங்களுக்கு நான் அனுபவப்பட்டிருக்கேன். அதனால் சொல்கிறேன், என் கூடயே இருந்து என் கூடயே சாப்பிட்டு நான் வளர்த்து நான் பேர் வச்சவனே என்ன இதுதான். எத்தனை வருஷமா? 20 வருஷமான யாருன்னு சொல்கிறேன், புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானே சோறு போட்டு எங்கள் அம்மா கையினால் தட்டில் உட்காந்து கும்பிட்டு காலில் விழுந்து கும்பிட்டு சோறு தின்னவனே என்னை எதிர்த்துட்டு வெளியில் போனான். இவனை நான் வச்சிருக்க முடியுமா கடைசி வரைக்கும்? அப்போ நான் என் பிள்ளை போனால் அவனை போனா. இப்படி தான் கான்செப்ட். இதே தான் எல்லா அரசியலும் இருக்குது. திமுக தான் சொல்கிறேன். திமுகவில் வந்து எத்தனை பேர் ஏடிஎம்கே ஓடி போனாங்க? கலைஞர்கிட்ட விசுவாசமாக இருந்தது எத்தனை வருஷமாக இருந்தவங்க சொல்கிறேன். ஒரு வருஷம் 20 வருஷம் நீங்கள் சொன்ன மாதிரி 20 வருஷம் 30 வருஷம் இருந்தாலும் ஓடி போனாங்கல்ல. ஸோ அதிமுக இருந்த விசுவாசம் இருந்தவங்க இங்கே ஓடி வந்துடுறா, இங்கே வாங்க. அப்போ 2 பேரும் விசுவாசம் இல்லாமல் 40 வருஷம் இல்லை 30 வருஷம் 50 வருஷம் இருந்தாலும் என்னுடைய குழந்தைகள் என்னுடைய பிள்ளைகள் தான் எனக்கு கடைசி வரைக்கும் விசுவாசமாக இருப்பான். அதனால தான் எல்லா அரசியல் கட்சிகளும் தாம் பிள்ளையை வளர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இதுதான் உண்மை. அதனால் சீமான் செய்தது தவறல்ல, ஸ்டாலின் செய்ததும் தவறில்லை. வாரிசும் கிடையாது, வெங்காயம் கிடையாது, தவறே கிடையாது. நம்பிக்கை யாரோ அவங்கள தாங்க நான் வாரிசாக கொண்டு வர முடியும். எனக்கு நம்பிக்கை பிள்ளை தாங்க, அவனை தான் கொண்டு வர முடியும், அடுத்தவங்க கொண்டு வர முடியாங்க. இதுதான் அரசியல். விருப்பம் இருந்தால் அறுதி இல்லாட்ட போ. நம்ம கட்சியில் பார்த்துக்கக்கூடிய தொண்டர்கள் என்னென்ன நினைப்பாங்க? ஒன்றுமே நினைக்க மாட்டாங்க. அவங்க அண்ணன் தலைவர் சொல்லி சரிப்பாங்க. என்கிட்ட அப்படி சொல்கிறது தான் இருக்குது. அண்ணன் சொன்னால் சரியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா என்னுடைய வளர்ப்பு அப்படி தான், என் பிள்ளைகள் அப்படி தான், என்கிட்ட இருக்க பசங்களும் அப்படி தான், என்னோட ஒட்டி உறவாடுகிற நண்பர்களும் அப்படி தான் இருக்காங்க. அண்ணன் சொன்னால் சரியாக இருக்கும், கரெக்டு தான். நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைகளுக்கு வாரிசு மாதிரி வருதுன்னா நம்ம பிள்ளைகள் தானே விசுவாசமாக இருக்கும். அடுத்தவன் எப்படி இருப்பான்? ஓடி போயிடறானே, திடீர்னு காலவாரி விட்டு போயிடறானே, அத்தாத்தில் விட்டு போயிடறானே, அப்புறம் இவன் நம்பி எப்படி நம்ம அரசியல் கட்சி கொடுக்க முடியும்? அதனால் அது செய்த சரின்னு தான் சொல்கிறேன். ஆனால் சமீபத்தில் நம்முடைய கார்த்திக் சிதம்பரம் வந்து பேசுனது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ராகுலை விட மோடி வந்து மிகச்சிறந்த தலைவர். அவர் என்னதான் இருந்தாலும் ராகுல் வந்து மோடி மாதிரி அளவுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்த்தீங்கன்னா நம்முடைய சிதம்பரம் சார் வந்து தமிழகத்தில் காங்கிரஸ் தலைவராக கொண்டு வந்துடலான்னு ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கும்போது கார்த்திக் சிதம்பரம் இந்த ஒரு வார்த்தை வந்து இல்லை, அவர் சொல்ல உண்மையை சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். அவருக்கு அவங்க அப்பனை பற்றி தெரியுமில்ல, இவன் சரியான ஆள் இல்லை, அதனால் அவர் தான் சரியான ஆள்னு சொல்லிட்டாரு, உண்மையை சொல்லிட்டாரு. வாழ்த்துவோமே, கார்த்திக் சிதம்பரத்தை அப்ரிஷியேட் பண்ணுவோமே. எங்கள் அப்பன் சரியில்லை, அதனால் இவன் ராய்க்கு இல்லை காங்கிரஸ் கட்சிக்கு, ராகுலும் சரியில்லை, அப்போ மோடி தான் சரியான ஆள், அப்போ அடுத்தால் அவர் அங்கே போகிறான்னு அர்த்தம். பெத்த பிள்ளையவே அப்படம் இருக்கிற காலம் ஆகி போச்சு, அப்புறம் நீங்கள் அடுத்தோட எப்படி நம்புறது சொல்லுங்கள்? அதனால் இது காலம் அப்படி தான் இருக்குது. நீங்கள் நினைக்கணும். என்ன கேட்டால் மோடியில் என்ன தவறு பண்ணுறாருன்னு எனக்கு சொல்ல தெரியல. மோடி தவறு என்ன தவறு பண்ணுறாரு சொல்லுங்கள். எதிர்கட்சியாக இருந்துட்டு அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு ஒரு துணிவு வேணும். துணிவு வேணா, அவன் அனுபவப்பட்டிருக்காரு, அவர் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்காருன்னு அர்த்தம். உள்நோக்கம் தான் வெளியில் வருது, பர்பஸாக பண்ணலை, அவர் அட்வர்டைஸ்மெண்ட் காண்டி பண்ணலை. அப்போ ஏதோ தவறு நடந்துருக்கு, ராகுலால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கணும், இல்லை அவங்க அப்பாவால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கணும். அதனால் உண்மையை வெளிப்படுத்திட்டார். அவருக்கு ஒரு இருக்குல்ல, ஹியூமன் இருக்குல்ல, அதனால தான் வெளிப்படுத்திருப்பார் நான் நினைக்கிறேன். எழுவர் விடுதலை வைத்து தான் 2 கட்சிகளுமே தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லி தான் வந்து ஆட்சியை பிடிச்சாங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கூட ஒரு 4 பேர் வந்து திருச்சி அந்த அகதிகள் ஹோமில் இருக்காங்க. ஹோமில் இருக்கிறாங்க.
எப்படி பார்க்குறீங்க நான்? ஏன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்க போகிறாங்க இது சார்ந்து. இந்த கேள்வியை கேட்க வேண்டியது வந்து வைகோ கிட்டையும் சீமான்ட்டையும் கேட்கணும். நீங்கள் திருமாவட்டம் முங்கிட்ட தான் கேட்கணும். இவங்க தான் 7 பேரை விடுதலை பண்ணால் அப்படி இப்போ ரூலிங் பார்ட்டியோட டைப்பில் தானே இருக்கார் இவர். நம்ம திருமாவளம்லாம் இருக்கார்ல, சிஎம் எடுத்துகிட்டு போய் பார்க்குறாரு. அதுக்கு ஒரு முடிவு எடுக்கலாம் இல்லையா? இல்லை பாராளுமன்றத்தில் இருக்க 40 MP வச்சுருக்கீங்கள, இந்த 7 பேர் விடுதலைக்கு வாட்டி பாராளுமன்றத்தில் என்னைக்காவது ஒருத்தர் குரல் கொடுத்துருப்பானா? ஏங்க, நான் 1 லட்சம் பேருக்கு 2 லட்சம் பேரை கொன்னதே திமுக ஆட்சிங்க. எப்படிங்க அவங்கள எல்லாம் கண் துடைப்புக்கு நடிக்கின்ற நாடகம். 1 லட்சம் பேரை கொண்டு பச்சை தமிழரை கொண்டுட்டு தமிழ் இன்னும் இழிவுபடுத்தி பேசுகிறாங்க. இதே வைக்க என்ன மாதிரி கருணாநிதியை பேசினார். அழிக்கப்பட வேண்டிய சக்தி இந்த குடும்பத்தையே அழிக்கணும், இந்த இருந்தால் தமிழ்நாடு சுடுகாடாயிருந்து பேசுகிற வைக்கவே சரணடைஞ்சி காலில் விழுந்து கிடக்கிறாரு ஸ்டாலின்கிட்ட போய். அப்புறம் இவங்க பேசுறதை வச்சு நம்ம எப்படி முடிவு எடுக்கிறது? 7 பேர் விடுதலை வந்து பாராளுமன்றத்தில் ஏன் பேசலை? என்னுடைய கேள்வி. 40 MPகள் பேசியிருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு முடிவு வந்திருக்கும். பேசலையே. அப்போ வெளியுள்ள நாடகம் எல்லாம் நடிப்பு தான், எல்லாம் நடிப்பு. அதனால் 7 பேருடைய விடுதலை வந்து முடிவே இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். போராடினாலும் முடிவு இல்லை, போராடுறதுக்கு யாரும் தயார் இல்லை. பேசுவாச்சு மேடையிலையும் மீடியாலையும் கொடுப்பாங்க. போராடுறதுக்கு யாரும் தயார் இல்லை. ஜெயிலேருந்து வெளியில் விட்டுட்டு ஹோமில் பூட்டி போடுறீங்களா? எதுக்கியாக விட்டீங்க அவங்கள? இல்லை அவங்க வெளிநாடு போகிறத வந்து அனுப்பிச்சி விடலாமே. பாஸ்போர்ட் கொடுத்து எந்த நாட்டுக்கு விரும்பி அந்த நாட்டுக்கு போகிறதுக்கு உனக்கு அலவுட் இருக்குல்ல, பிறகு அனுப்பிச்சி விட வேண்டியதான். நீங்கள் ஏன் ரூமில் போட்டு பூட்டி காசையும் கொடுத்து சோத்தையும் போட்டு அவனை பூட்டி உள்ளே வச்சுக்கல? எதுக்கு வச்சுருக்கீங்கன்னு நான் கேட்குறேன். ஏன் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கல நான் கேட்குறேன். நீங்கள் இந்தியாவை ஏன் பேசுங்க? தமிழ்நாடு அரசு 40 MP இருக்காங்கல்ல, பிரதமர்கிட்ட சண்டை போடுங்க. இந்த மாதிரி 40 எங்கள் தமிழர்கள் ஈழத்தமிழ் 7 பேரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் ரிலீஸ் பண்ணிடுச்சு, நாங்கள் விடுதலை பண்ணுறோம், ஹோமில் வச்சுருக்கோம். அவங்க நாட்டுக்கு எங்கேயோ போகிறோம்னு சொன்னாங்க. அதுக்கு பெர்மிஷன் கொண்டு யார்கிட்ட கேட்கணும்? பிரதமர்கிட்ட கேட்கணும். இவங்க இந்தியாவில் கேட்கணும். ஏன் கேட்க மாட்டேங்காங்க? அப்போ இருக்கட்டும், நம்ம இருக்க வரைக்கும் பாலிடிக்ஸ் பண்ணலான்னு நினைக்காங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 20-25 வருடங்களாக நீண்ட காலங்களாக சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கைதிகளை வந்து நாங்கள் விடுதலை செய்வோம்னு சொல்லி தான் டிஎம்கே தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான ஒரு நடவடிக்கை. ஆமாங்க, திமுகவுடைய தேர்தல் கூட்டறிக்கையில் என்ன பேசி என்ன செஞ்சுருக்காங்க? ஒன்றுமே செய்யலை. அப்படி பார்த்தா ஆசிரியருடைய இது பென்ஷன் இதெல்லாம் சொன்னாங்களா? அது செய்யலை. ஆசிரியருக்குள்ள விதாச்சாரப்படி உயர்பாடி வரக்கூட செய்யலை. அவங்க சொன்னது எது செஞ்சுருக்காங்கன்னு நான் கேட்குறேன். அதே மாதிரி இஸ்லாம் சகோதரர்களை நான் வெளியில் கொஞ்சம் ஆட்சி பிடிச்ச உடனே எல்லாம் பண்ணுவேன்னு சொன்னாங்க. எங்கே எல்லோரும் உள்ளே தான் இருக்கான், வெளியில் வரல. அதெல்லாம் கண் துடைப்பு. இந்த மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கணும், அது மட்டும்தாங்க. அதுக்கு பார்த்து 15 பேர் அவன் பின்னால் பைத்தியக்காரங்க 4 பேர் ஆந்துறான் ஓட்டு வாங்கிட்டு. அதனால அந்த ஓட்டை தக்க வைக்காண்டி சொல்லிக்கிட்டா பொய் பிரச்சாரம். இதுதான் உண்மை. என்ன நடந்திருக்கு, என்ன செஞ்சுருக்காங்க நான் கேட்குறேன். இதே ஸ்டாலின் தான் சொன்னார், என் பிள்ளை வராது, என் குடும்பம் வராது, போலீஸ் மீடியாவில் போட்டு கிளிக்காங்க. அவரே கொடுத்துருக்காரு. உறுதியாக சொல்லுகிறேன்னு சொல்கிறாரு. அவர் பையன் மந்திரி, அடுத்தால நம்ம தொலை முதல்வர், அப்புறம் முதல்வர் பட்டத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ அறிவிச்ச மாதிரி அறிவிச்சிட்டாங்க மாநாடை போட்டு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால தேர்தல் வாக்குறுதி என்பது முழுமையான பொய். அந்த பொய் பிரச்சாரத்தை பற்றி ஏமாறுகின்ற மக்கள், அந்த மக்கள் தான் முடிவு சொல்லணும். அதுக்கு நம்ம சொல்ல முடியாது. 2024 மறுபடியும் வந்து பிரதமர் மோடி தான். என்னுடைய கான்செப்டில் மோடி தான் பிரதமர். மோடி தான். இந்தியா கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆண்டி மடம் கட்டின கதை. எப்படி கேட்டிங்கன்னா, இப்போ இந்தியா கூட்டணியில் எத்தனை கூட்டணி இருக்கா? மம்தா ஒரு பக்கம் போகிறாங்க. கேரளாவில் இருக்கிற விஜயன் என்ன சொல்கிறாரு? காங்கிரஸை உள்ளே விட மாட்டாங்க. இவங்க கூட்டணி எந்த கூட்டணி எனக்கு புரியல. காங்கிரஸ் இங்கே இருக்கக்கூடாதான், இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குமா? இது எப்படி செட் ஆகும்? பதில் சொல்லுங்கள். அப்போது ஒரு பக்கத்தில் காங்கிரஸ் வரக்கூடாதுன்னு சொல்ல மம்தா, அது ஓட மாட்டேங்குது. யார் காங்கிரஸை ஏற்றுக்கிட்டா முதல்ல? சரி, இவ்வளவு பேர் இருக்காங்க. அவர் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பிரதமராக டிக்ளேர் பண்ண சொல்லுங்க, பார்ப்போம். நான் பின்னாலே வந்துடுறேன், நாளைக்கு வந்துடுறேன். இவர் வருவாரா? அவங்க ஏற்றுக்குருவாங்க. நார்த்தில் ஏற்றுக்குவாங்களா இவங்கள? இவருக்கு ஏன்னா ஹிந்தி தெரியாது. ஏற்றுக்குருவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. அப்போ இவங்க கூட்டணியில் பிரதமரே இல்லாத கூட்டணியை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி வருவாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. யார் வரணும் அப்படின்றத விட யார் வரக்கூடாது அப்படின்றதுல தீர்மானமாக இருக்காங்க. என்ன வேணாலும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் யார் வரக்கூடாதுன்னு சொல்கிற ஆள் தான் வருவார், பிரதமர் தான் வருவார். போங்க, மோடி தான் வருவார். நான் இங்கேருந்து அடித்து சொல்லுதேன். வேணால் பந்தயம் வேணாலும் கட்ட சொல்லுங்கள். யார் தோறுவான்னு சொல்ல அவ்வளோ பேர் எழுதி தர சொல்லுங்கள். நான் பந்தயம் கட்டுறேன், எவ்வளோன்னு போட்டு எழுதி தர சொல்லுங்கள் பத்திரத்தில். பந்தயம் கட்டுதான் மோடி தான் ஜெயிப்பாருன்னு. இவங்க இல்லைன்னு சொல்கிறாங்களா? என்கிட்ட வந்து பந்தயம் கட்ட சொல்லுங்கள், இப்போ எழுதிக்குவோம். உடனே அதை சூதாக்கிடக்கூடாது. நான் சேலஞ்ச் பண்ணுறேன். அதையும் சொல்லி சூது விளையாடுதான் இருப்பாங்க. ஆனால் நம்ம கட்சியில் இது வேட்பாளர் எப்போ அறிவிக்க போகிறீங்க? தேர்தல் டிக்ளேர் பண்ண பிறகு யாரோட கூட்டணிங்கிறதே முடிவு எடுக்கணும்லாமா? அதுக்கப்புறம் தான் சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஏப்ரல் 16ன்னு
16 வந்து போட்டிருக்காங்க. அது வந்து அசம்சன் தான் போட்டிருக்காங்க, முடிவு சொல்லு. இன்னும் முடிவாக சொல்லலை. ஆமாம், இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்கான். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்துட்டு கூட்டணியும் வேட்பாளர் அப்போ தான் அறிவிக்க முடியும், இப்போ சொல்ல முடியும். டிஎம்கே ஏடிஎம்கே எத்தனை எம்பி சீட்டு வாங்குவான்ற ஒரு அது சொல்ல முடியாது, கூட்டணியை பொச்சு தான் சொல்ல முடியும். கூட்டணி இல்லாமல் இத்தனை சீட்னு யாராலும் நிர்ணயம். இப்போ டிஎம்கேவும் சொல்ல முடியாது, ஏடிஎம்கேவும் சொல்ல முடியாது, பிஜேபியும் சொல்ல முடியாது. யார் நினைச்சாலும் கூட்டணிகளை வச்சு தான் இத்தனை சீட்டு பிடிப்போங்கிறத முடிவெடுக்க முடியும். தனியாக நாங்கள் இவ்வளோ சீட்டு வரும்னு யாரும் சொல்லுங்களேன் பார்ப்போம். சொல்ல முடியாது. திராவிட கட்சிகள் ரெண்டுமே சொல்ல முடியாது. அதே மாதிரி எப்படி எங்களால் சொல்ல முடியும்? டெல்லியில் பிரதமர் மோடின்னு நான் அழுத்தி சொல்லுவேன். ஏன்னா நான் எல்லா பகுதியும் போயிட்டு வந்தனால எனக்கு தெரியும், ஒரு அளவு தெரிஞ்சதுனால சொல்கிறேன். இதே மாதிரி ஆணித்தரமாக பிரதமர் யாருன்னு அவங்கள சொல்லுங்கள், நான் அவங்க பின்னால் வந்துடுறேன்னு சொல்கிறேன். நம்ம முதலமைச்சரை சொல்லுங்கள், அந்த கூட்டணி தலைவர்களை சொல்லுங்கள். யாரும் சொல்ல மாட்டேங்காங்களே. நாங்கள் ஜெயிச்ச பிறகு நாங்கள் யோசனை பண்ணி முடிவோம். ஆண்டி மடம் கட்ட கடை நீ என்னைக்கு யோசனை பண்ண என்னைக்கு முடியும். சப்போஸ் நீங்களை மீறி ஜெயிச்சிருவீங்க, அடித்து மண்டையை உடிச்சு உரட்டி ஒரே மாதத்தில் காலியாகிறாங்க. அப்படி ஜெயிச்சா முதலமைச்சர் பிரதமர் பதவிக்கு பெரிய பதவி சண்டை போடுவாங்கல்ல. எல்லாருமே பெருச்சாளிங்க தானே, எல்லாம் பெரிய பெருச்சாளிங்க. யார் ஏற்றுக்குவாங்கள? தமிழ்நாட்டில் ஜெயிச்சு அதிகமாக ஜெயிச்சு போனாங்கன்னா அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுப்பாங்க, உங்களுக்கு பிரதமர் பதவியாக கொடுப்பாங்க. இதுதான் நடக்கும். கர்நாடகாவில் காங்கிரஸ் ஜெயிச்ச பிறகு அந்த முதலமைச்சர் பதவி வர்றதுக்கு எவ்வளோ, ஆமாம், டிகே சிவகுமார் இருக்கும், சித்தராமைக்கு எவ்வளோ தகராறு நடந்து, எத்தனை பஞ்சாயத்து நடந்து ஓரளவு செட்டில் ஆகி இன்னும் சரியா இல்லை. அவங்களுக்குள்ள காண்ட்ரவர்சி இருந்துட்டு தான் இருக்குது. பிரதமர் பதவி சாதாரண பதவியா? ஐக்கிய குஜரால் கதை தான் வரும். உடனே போடுவாங்க, உடனே நீக்குவாங்க, உடனே கவுடா ஒரு மாதம் 10 நாள், அவர் 10 நாள், அப்போ எழுதிக்குவாங்க. ஆளுக்கு 6 மாதம் முன்னு இந்தியாவை கூறு போட்டுற வேண்டியதான், வேறு வழியே இல்லை. 28 கட்சிகள் இருக்குது. 25 கட்சிக்கு 25 கட்சினா ஆளுக்கு 6 மாதம் போட்டு 5 வருஷம் ஓட்ட ட்ரை பண்ணலாம். முடிஞ்சால் ஜெயிக்க போகிறது இல்லை, அது அடுத்த பிரச்சனை. வாய்ப்பே இல்லை. பிரதமர் தான், மோடிஜி தான். அதில் எந்த மாற்று கருத்தை அடித்து பஞ்சா சொல்கிறேன், உண்மை தான். ஏடிஎம்கே கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க, பிஜேபியோட கூட்டணி இல்லைன்றத. அதனால நம்ம மற்ற கூட்டணி இருக்குல்ல, ஏடிஎம்கேயோட கூட்டணி இல்லைன்னு ஏடிஎம்கே சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லா கூட்டணியுமே இன்னும் யாரோட சேர்ந்துருக்கான்னு இன்னும் முடிவு யாருமே சொல்லலையே. எந்த கட்சியுமே சொல்லலை. அப்புறம் எப்படி கூட நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க? அதை சொல்ல முடியாதுல்ல. வாய்ப்பு இல்லலாமா? கண்டிப்பாக. வாய்ப்பு இல்லை. ரொம்ப நன்றி.